ஷஅபானிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஷஅபான் மாதத்தின் 15வது நாளை குறிப்பிட்டு பராஅத்துடைய தினம் என்று சொல்லுவார்கள். பராஅத்துடைய நோன்பு பிடிப்பார்கள். பராஅத்து ரொட்டி என்று, பராஅத்து வாழைப்பழம் என்று ரொட்டி சுட்டு வாழைப்பழத்தோடு தர்மம் செய்வார்கள். பராஅத்து யாசின் என்று 15வது நாள் மகரிபு தொழுகைக்கு பிறகு 3 யாசின் ஓதுவார்கள். அந்த இரவையிலே 3 வகையான துஆக்களை செய்வார்கள். இதற்கும் நபிகளாருடைய சுன்னாவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஷாபான் மாதம் பிறை 15வது இரவில் முஷ்ரிக் அல்லது முஷாஹின் ஆகியோரை தவிர மற்ற எல்லோரையும் எல்லாம் வல்ல இறைவன் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலர்ந்துள்ளார்கள். இப்னு மாஜா, அஹ்மத், இப்னு ஹிப்பான், தபரானி, மஜ்மஉஸ் ஸவாயித், பஸார், ஷுஅபுல் ஈமான் போன்ற கிரந்தங்களில் இத்தகவல் பதிவாகியுள்ளது. இது ஒரு சஹீஹான ஹதீஸ் ஆகும். சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு, ஷஅபானுடைய மாதத்தின் 15வது நாள் பற்றி, 15வது இரவு பற்றி நிறைய சிறப்பான ஹதீசுகளை கொண்டு வந்து சொல்வார்கள். அனைத்தும் பலவீனமான செய்திகள், சஹீஹான செய்திகள் வரல்ல. அதை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, இன்னல்லாஹ லயத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான். ஷஅபானுடைய மாதத்தின் நடு இரவையில் அல்லாஹ் வருகிறான். ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி. அல்லாஹ் அவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான். இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹினின். இணை வைப்பில் ஈடுபட்ட ஒரு மனிதனுக்கும் முஸ்லிம்களோட கோபத்தாபம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அவர்களுக்கும் தவிர மத்த எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான். இப்படி ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ்ல மட்டும் ஒரு சர்ச்சை இருக்குது. இது ஹசனுடைய தரத்துக்கு வருமா வராதா? ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒரு சிலர் இந்த ஹதீஸ ஹசன் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதுல முக்கியமா அறிஞர் அல்பானி இமாம் போன்றவங்க இந்த ஹதீஸ ஹசனுடைய தரம் சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட இந்த ஹதீஸ் இப்னு மாஜால அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட செய்தியா வருது. அதே போல அஹ்மதுல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸாக வருது. இப்னு ஹிப்பான்ல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸா வருது. அதே போன்று பஸார்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸாக வருது. அதே போன்று பஸார்ல அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸா வருது. அதே போன்று பஸார்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸா வருது. அதே போன்று இப்னு அபி ஆசிம் அவங்க பதிவு செய்றாங்க சுன்னான்ற புத்தகத்துல அபூ ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு 7 நபித்தோழர்கள் வழியில் இதே செய்தி என்ன செய்யப்பட்டீங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த 7 அறிவிப்பாளர் தொடரை எடுத்துக்கொண்டால் 7லும் பலவீனமானவர்கள் என்ன செய்யறாங்க? சம்பந்தப்படுறாங்க. இதான் விஷயம். 7லும் பலவீனமானவங்க, ஹதீஸ் கலையில விமர்சிக்கப்பட்டவங்க சம்பந்தப்படுறாங்க. இது 7 அடிப்படையில வந்திருக்கிறதுனால ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க இது 7 சஹாபாக்கள் சொல்றாங்கன்ற ஏதாவது என்ன இருக்கும், ஒரு அடிப்படை இருக்கும். அடிப்படையில ஹசன் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஆனா 7ஐயும் நாங்க எனக்கு அந்த டைம் விளங்கப்படுத்திக் கொள்வதற்கு டைம் போதாது. ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடரிலையும் வரக்கூடிய பலவீனம் சாதாரண பலவீனம் அல்ல. சாதாரண பலவீனம் ஒன்றை இன்னொன்றோட சேர்த்து என்ன செய்வாங்க, எடுத்துருவாங்க. பலவீனம் கடுமையாக இருந்தால் ஒன்றோட சேர்த்து என்ன செய்ய மாட்டாங்க, நோக்க மாட்டாங்க. அதனால ஒரு சில அறிஞர்கள் தெளிவாகவே சொல்லிட்டு போனாங்க, ஷஅபானுடைய 15வது இரவு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய செய்திகள் மொத்தமா என்னதான் பலவீனமானது என்று சொன்ன பல அறிஞர்களை நாங்க பார்க்கிறோம். எனவே அதை விரிவா சொல்றேன்னா இந்த நேரம் என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. என இன்னொரு செய்தியை சொல்லிட்டு இந்த தலைப்பு என்ன செய்யணும், முடிக்கணும். எனவே அன்பார்ந்தவர்களே சுருக்கமா விளங்குங்க. ஷஅபானுடைய 15வது இரவுன்னு ஹதீஸ்ல வருது. என்ன வரல, பராத் இரவு சம்பந்தப்படவே இல்லை. பொதுப்படை என்ன வந்திருக்குது, ஷஅபானுடைய 15க்கு வந்திருக்கு. பராத் இரவுன்னு சொல்றதுக்கு என்ன வரல, எந்த ஆதாரமும் தஈஃபான ஹதீஸ்ல கூட வரல. அதிலும் 15வது இரவுக்கு வந்திருக்கிற ஹதீசுகள் பெரும்பாலும் என்ன, மிக பலவீனமான செய்திகளாக இருக்குதுன்ற ஒரு பொதுப்படையான அறிவு என்ன செய்யணும், எங்கள்கிட்ட இருக்கணும்.